நல்லது கெட்டது மார்க்கெட்ல ஒரு நேம் வேணுங்கண்ணா. மூத்த மாதிரி நடிக்க தெரியணுமல்ல. வீட்டுல நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்காங்களா? நீங்க சொன்ன மாதிரி நடிக்க தெரியணுமில்ல. எல்லாத்தையும் தெரியுங்களா, நம்ம எல்லாம் அந்த மாதிரி இருக்காதுங்க, வாய்ப்பு இல்ல. இன்னொரு விஷயம் வந்து, இப்ப லட்சுமணன் வந்து எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன், நல்லா பேச்சு திறமைங்கண்ணா. இவரு நடிச்சுட்டு சீக்கிரம் ஃபைல் க்ளோஸ் பண்ணி கையெழுத்து போட்டு சீக்கிரம் பிரச்சனையாகி போயிருமோன்னு பயந்துக்குவாரு. ஆமா, பிரச்சனையாகி போயிருப்பா, சீக்கிரம் எல்லாம் மீட்டிங் முடிச்சு எல்லாம் சோறு போட்டு எல்லாம் திங்கிறதுக்காக போயிருவானுங்க. எவ்வளவு கேள்வி கேட்க மாட்டாங்க, சாப்பாட்டை போட்டு விடுப்பா. மகாசபையில நாங்க வந்து என்ன தீவிரவாதியா வர்ற? நாங்க என்ன, நாங்க நல்லாவே தெரிஞ்சதுங்கன்னா வளர்த்தா பிரச்சனை ஆயிரும் சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. எவனும் பேசினா லோக்கல் மார்க்கெட் அவனுக்கு இடம் இல்லையா அப்படி இப்படின்னா எல்லாம் அவனுக்கு ஏற்பாடு பண்ற, நீ கம்ப்யூட்டர் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. அங்கெல்லாம் டோட்டலா இப்ப மைனஸ் ஆகி போச்சு. லோக்கல் மார்க்கெட் விடுவாங்க, அதான் டோட்டலா இப்ப மைனஸ் ஆகி போச்சுங்களா. ஆமா ஆமா ஆமா. நான் இது 2 ஒரு இடம் பார்த்து சொன்னேங்கண்ணா தலைவர்கிட்ட, இது பார்த்து பண்ணீங்கன்னா அவர் கண்டுக்கவே இல்லை. பார்த்தா லோக்கல் மார்க்கெட்ல எல்லாருமே அவர் ஏதோ சம்திங் வாங்கிட்டாருன்னு பேசுற மாதிரி சொல்றாங்க. கல்யாண மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படிதான் சொல்றாங்கண்ணா. ஒரு வருங்காலத்துல வந்து கல்யாண மண்டபம் ஒரு அடிக்கல் நாட்டி நான் பண்ணி கொடுத்துறேன், அதனால ஆதரவு பண்ணுவோம்னு சொல்லி சொல்றாங்கன்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு பெரிய சங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய இது, அதெல்லாம் பிளாக் மணிங்கண்ணா. இப்ப நீ கல்யாண மண்டபம் கட்டுற இடத்துலயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே போர் ஓட்டதுல ஊழல். அது இல்லாம ஃபண்டிங் அதுல கொஞ்சம் என்ன பண்ணதாங்கண்ணா, எனக்கு தெரியுமில்ல. அதாவது ரிக் ஃபீல்டு வேற ஏரியான்னு தெரியாது, அவ்வளவு அமௌண்ட் ஆகாது, சீப்பா ஓட்டி கொடுக்கணுங்கன்னா தான் பொறுப்பாளருக்கு அழகு. அவன் ஒரு 50,200 அடிக்கு 2.5 லட்சமா, அவ்வளவு அமௌண்ட் அதுல ஒரு 50 ரூபாய் பக்கமா மைனஸ் ஆகி போச்சு. அதெல்லாம் என்னங்க அது? அதாவது தெரியாத ஊர்ல சொல்லாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான ஆளு, வேண்டப்பட்ட ஆளு மறுபடி வேற ஒரு 800 அடி ஓட்டி அதுவும் போச்சாட்டு இருக்குது. அதுக்கு அவ்வளவு தெரியல, இந்த மீட்டிங் தெரியும். அதான் வேற ஏரியானு தெரியாதுங்கண்ணா. ரெக் வச்சிருக்கிற ஏரியாவில வந்து இவ்வளவு அமௌண்ட்ன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டார்டிங்கே அது ஊழலுங்க. கேக்கணுங்க. நான் வந்து நீங்க பாத்தீங்களா, நான் கூட இந்த மீட்டிங்ல கேட்டேங்கண்ணா, மோட்டர் சேர்த்தியா அப்படின்னு. நான் கூட திமுக தான் உறுப்பினரா இருக்கிறேன். இதுக்கு 20,000 கொடுத்தாங்க. எங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, சீதாராமலை ஹாஸ்பிட்டலுக்கு அட்டை போடுறதுக்கு. ஏன் கவர்மெண்ட்ல பணம் இல்லையா, நீங்க ஏன் கொடுக்குறீன்னு கேட்டேன் இல்லைங்களா. கேட்டேன். உடனே என்னை ஆஃப் பண்றதுக்கு அவர் மதராசத்தில் தான் கேட்டாரு அப்படின்னு என்னை ஆஃப் பண்றதுக்கு அந்த மாதிரி முயற்சி கிரிமினலா அப்படி யூஸ் பண்ணிட்டாருங்க. அப்படின்னு நான் கமெண்ட் வந்து அப்படின்னு யாரும் எனக்குதாங்க கேட்பேங்க, கேள்வி கேட்கத்தாங்க இருக்கிறான். நீர்மோருக்கு 39,000 செலவு பண்ணி வச்சிருந்த, நீர்மோர் எதுக்கு விளம்பரத்துக்காகவோ? அதனால யாரும் உறுப்பினர் பயிர் நினைஞ்சாங்களா? நீ உன்னுடைய விளம்பரம் பண்ணிக்கிற நீ ஏங்க? இல்ல எல்லாமே அவருக்கு தெரியும். போர் மேட்டர்ல நிறைய கவனிக்கலீங்கன்னா, நானும் கவனிச்சேன். எம்எஸ்ஆர்டி சொன்னேன், எப்படி இவ்வளவு போனா வருமானம் எனக்கு தெரியல அப்படின்னு. வெளியில கேள்விப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் இல்ல கொஞ்சம் பொண்ணா இருக்குது. அது வேற ஏரியான்னு தெரியாதுங்களா, ரிக் இல்லாத ஒரு ஊர்ல சொல்லிட்டுனா தெரியாது. திருச்செங்கோட ரிக்கு பேர் பெற்ற இடம் தெரியாது. 2.5 லட்சங்களா தான் படிச்சாங்கன்னா 2.55 நம்ம 2.55 1200 அடிக்கு 2.55. அது கொஞ்சம் இஷ்யூ தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், வெளியே விசாரிச்சு பாக்கலன்னாரு. கொஞ்சம் அதிகமா தெரியுங்களா, ஒரு 1.70 1.80 வரைக்கும் மதிக்கிறாங்கன்னா கொஞ்சம் அதிகமானு தெரியுது. சீப்பா புடிச்சு டீசல் இந்த மாதிரி சங்கத்துக்காகன்றது குறைவான செலவுல பண்ணி கொடுத்துருக்கணும். ஆமா, பண்ணட்டுங்க. சரிங்கண்ணா பாப்பேன். ஏதாவது உறுப்பினர் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மேல நம்ம தெரிஞ்ச பார்ட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் அதை சேர்த்தலாங்க. நமக்கு யாராவது ப்ராப்பரா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பண்ணுவோம். ரைட்டுங்க, அவ்வளவுதாங்க. நம்ம நாளைக்கு ஒரு 2 பேர் சேர்றாங்கன்னா சரிங்க. நம்ம ப்ராப்பரா வச்சிருக்கிறீங்க, ஏதோ 1-2 அப்படி சேர்த்து ஒரு 50 பேர் சேர்த்தாலும் ரைட்டு. அவ்வளவுதாங்க. சரிங்க, பாப்பங்கண்ணா. அது நான் சொன்னேங்கண்ணா, சரி கேட்டேன். சரி பாப்பாங்கண்ணா. ஸ்பெசிஃபிக்கா ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவுதான். பண்ணினாருன்னா டோட்டலா மைனஸ் ஆயிரும். வெளியில இருந்துட்டு பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டா வந்து வந்தவருக்கு வந்து ஒரு வழக்கெல்லாம் கொடுத்தா அது தவறு தான். ஆமா, இங்க இருக்கிறீங்க